ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைன்ஸ் தான். சிம்பிள் டிசைன் வந்து ஃபுல் ஜர்தோசி, அதாவது லேசி டேசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஸ்டிச்சஸில் வந்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த 3 லைன்ஸ் எப்பி போல் ஆஸ் யூஷுவல் ஜரி போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம லேசி டேசின்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸில் போடுவோம் இல்லையா, அது அந்த ஸ்டிச்சஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நான் சுகர் பீடு ஒன்றுத்துக்கு மட்டும் வந்து லூப்பிங் மாதிரி ஜர்தோசி வந்து நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்திங்கன்னா கட் பீடில் வந்து காப்பர் பீடு. ஸோ கட் பீடில் ஒரு லைன் இந்த சைடு கட் பீட் வி மாதிரி ரெண்டு இது மாதிரி நான் போட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்தா மாதிரி, அதாவது சுகர் பீடு, 4 நம்பர் பீடு, கட் பீடு எல்லாமே நம்ம ஒரு மாதிரி கொசன்னு போடுவோம்ல, ஸோ அது மாதிரி போட்டு ஹேங்கிங்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸோட பேக் நெக்கு. அதுக்கப்புறம் அந்த லேசி டேசி டைப்பே வந்து அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸும் நான் தர்தோசிலேயே வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு போகாதீங்க, ஏன்னா நம்ம வந்து வித் ப்ரைஸிங் கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லா ப்ளவுஸும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ப்ரைஸோடு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஹேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சேம் 2 லைன்ஸ் பார்டர் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்க கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அக்கா எனக்கு வந்து பேக்கில் டிசைன் வேண்டாம், ப்ளெயினாக போட்டுருங்க, கையில் மட்டும் டிசைன் போட்டு கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா பேக்கில் சிம்பிளாக போட்டுக்கோ, அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த நெக்கு வி நெக்கு தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, வி நெக்லேயே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருந்தேன். பேக்கில் நான் என்ன பண்ணியிருந்தனோ அதே சேம் ஹேண்டுக்கும் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஹேண்டுக்கு மட்டும் 2 பார்டராக கேட்டிருந்தாங்க. பார்டர் வந்து நடுவில் ப்ளெயினாக விட்டுட்டு கீழேயும் மேலேயும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன புட்டாஸ் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம பேக்கில் என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான். ஏன்னா சாரியோட வளர்ந்து காப்பர் கலரு, சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டொமேட்டோ ரெட்டு. எனக்கு வந்து இந்த சாரீ பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, சாரிக்கும் ப்ளவுஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. இந்த சாரியோட முந்தான கலர் தான் வந்து இந்த பர்பிள், டார்க் பர்பிள். ஸோ சாரீ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சாரீஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ நல்லா தான் இருக்கும், இந்த கலர் கட்டினா அழகாக இருக்கும். இருந்தாலும் வந்து சாரீக்கும் இந்த கலர் காம்பினேஷனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெட் கலர் சாரீ, இது வந்து பர்பிள் கலரு ப்ளவுஸு, டார்க் பர்பிள். ஒரு மாதிரி வாடாமல்லிலேயே டார்க் வரும் பாருங்கள் நடுவில், அந்த மாதிரி ஒரு டார்க்கு. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஜர்தோசி காப்பரில் போடும்போது இன்னும் டேரெக்டாக பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது இந்த ப்ளவுஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி ஒர்க்கு எல்லாமே வந்து ஆரிலேயே நம்ம போட்டோம், கையிலையும் நம்ம போடலாம். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஜர்தோசி ஊசியில் போட வரல அப்படின்னா ஆரி நீடி இல்லை, நீங்கள் கை ஊசியில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஈஸி தான். அந்த லேசி டேசி மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்குள்ளே சுகர் பீடும் அந்த நம்ம வந்து லூப்பிங் மாதிரி இன்னொரு ஜர்தோசி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து பக்காவாக அழகாக இருக்கும். நீங்கள் ஜூமிங் கூட பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிசைனு. இப்போ நான் அந்த சாரியோட கலர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த சாரீ. ஸோ இதுதான் ரெட் கலரு, காப்பர் கலர் ஜரி பார்டர் கொடுத்துருக்கான். ஸோ இது ஃபுல்லாமே வந்து லோட்டஸ் மாதிரி வந்துருந்தது. அந்த பொண்ணு வந்து வேண்டாம், எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கஸ்டமரு. சரி ஓகேம்மா, இது மாதிரியே பண்ணித்தரேன் அப்படி. அவங்க ரெகுலர் கஸ்டமர் தான், நம்மக்கிட்ட போடுவாங்க, சின்ன பொண்ணு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலரு ப்ளவுஸு. அதுக்கப்புறம் நான் இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த 1005 ப்ளவுஸ் வந்து நான் போட்டிருந்தேன்ல சாக்லேட் கலரு. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேரோட சஜஷன் வந்து 1005 2000 ஒர்த்து தான் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, எத்தனை நாளில் நீங்கள் போட்டிங்கன்னு கேட்டிங்க. அதுக்கப்புறம் 2000 ருபீஸ் ஓகே அப்படின்னீங்க. அப்புறம் ஒருத்தவங்க 1005 ஓகேன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த வீடியோ வந்து 3.5K மேலே வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாவோட ப்ளவுஸு ரேட் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி எனக்கு சொல்லுங்கள், உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இன்னொன்று இருக்குது என்னென்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையில் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு ரேட்டு தான் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து நான் வீட்டில் இருந்தே தான் இந்த ஒர்க் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க எவ்வளவோ இருக்குது. ஸோ அதனோட ரேட் வந்து கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன 300 200 எக்ஸ்ட்ரா இருக்கலாம் மேபி. ஆனால் நம்ம ஊர் சைடில் பார்த்தோன்னா இன்னும் கூட கம்மியாக கூட பண்ணித்தராங்க.
சரி, அதோட விலைவாசியும் வேறு, இதோட விலைவாசியும் வேறு, அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா ஒர்க்குமே வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணது இந்த ஆரி பிஸ்னஸ்ஸு. ஸோ அப்போத்துலேருந்து நான் வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வெளியவே நான் வந்து கடையோ எதுவும் வைக்கல. ஸோ வீட்டிலேருந்து என்னால் என்ன பண்ண முடியும், நம்ம வீட்டிலேருந்து என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹவு மெனி ஹவர்ஸ் இந்த ஒர்க்கிங்கும் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஹவர்ஸ் வந்து பார்க்கவே மாட்டேன். இனிமேல் எனக்கு நீங்கள் அந்த ஐடியா கொடுத்த ஃபாத்திமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் நான் ஹவர்ஸ் கணக்கையும் நான் எடுக்கிற ஃபாத்திமா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, நான் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹவர்ஸும் நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபாத்திமா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபினிஷிங் பீட்ஸ் ஒர்க்கு, அதாவது அந்த ப்ளவுஸில் வந்து பீட்ஸ் எல்லாமே ஒர்க்கு போட்டிருப்பேன். ஆனால் கொஞ்சம் ஜர்தோசியும் நான் பண்ணியிருப்பேன் அந்த ப்ளவுஸில். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருப்பேன். ஸோ ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருப்பேன். ஸோ அதனால தான் வந்து அதுக்கு அந்த ப்ரைஸ் நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நான் வந்து 25 வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் அந்த வீடியோக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனுக்கு வந்து நான் 25 வாங்கியிருந்தேன். 25 ஒர்த்தா இல்லையா? ஸ்டிச்சிங் வந்து தனி, ஸ்டிச்சிங் 750, டிசைனுக்கு மட்டும் 25 ஒர்த்தா இல்லையான்றது எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 25 ஓகேவான்றதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை பை பை.